மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை தாக்க பயங்கர ஆயுதங்களுடன் பாஜகவினர் வந்ததால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவிடம் இந்தியா சரணடைந்து விட்டதாக இளைஞர் காங்கிரசார் ஏஐ மாநாட்டில் போராடியது இந்தியா முழுவதும் பேசுபொருளாகியது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பாஜக இளைஞர் நிர்வாகிகள் வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு ராகுல் காந்தி உருவ பொம்மையை எரித்து கண்டனத்தை தெரிவித்தனர். இதற்கு பதிலடியாக இன்று காலை பாஜக அலுவலகம் முன்பு ஒன்று கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் மோடியின் உருவ பொம்மையை எரித்தனர். இதனை அறிந்த பாஜகவினர் தடிகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அலுவலகம் முன்பு குவிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் பெருமளவில் குவிக்கப்பட்டனர். இருப்பினும் பாஜகவினர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதுகுறித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயலாளர் சூசைராஜ் பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபி என்ஆர் கூட்டணி அரசாங்கம் அனைத்து துறையிலும் தோல்வி அடைந்து தேர்தலிலே தோற்கப் போக வேண்டும் என்ற பயம் வந்த காரணத்தினாலே நேற்றைய தினம் பாரதிய ஜனதா அரசாங்கத்தினுடைய தூண்டுதலின் பேரிலே பாரதிய ஜனதாவுடைய அந்த கட்சியை சார்ந்த ஒரு சில கைக்கூலிகள் எல்லாம் இரவு நேரத்திலே எங்களுடைய காங்கிரஸ் அலுவலகத்தில் எங்களுடைய தலைவருடைய உருவ பொம்மையை எங்களுடைய அலுவலகத்துடைய வாசலிலே போட்டு எரித்திருக்கிறார்கள். இந்த கொடூரமான செயல், இது இவங்களுடைய தோல்வியை திசை திருப்புகின்ற இந்த செயலை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அமைதியாக இருக்கின்ற சகோதரத்துவமாக இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தை ஒரு கலவரத்தை தூண்டி இந்த தேர்தலை திசை திருப்ப, மக்களுடைய தீர்ப்பை திசை திருப்ப இந்த பாரதிய ஜனதாவும் இந்த என்ஆர் கூட்டணியும் முயற்சி செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய உருவ பொம்மையை எரித்த அந்த கையவர்கள், அந்த திருட்டு கூட்டாளிகள் அத்தனை பேரையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறையை நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பின்னர் பேசிய புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன், நேற்று பிஜேபியோட இளைஞர் அணி சார்பாக காங்கிரஸ் கட்சியில் யாருமே இல்லாத சமயத்தில் கொடும்பாவியை எரிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனை கண்டித்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி நேற்று நைட்டே நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த தப்பு செஞ்சவங்க யாரையும் அதை பிஜேபி கூலிப்படையை இன்னி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாததை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் பிஜேபி ஆஃபீஸ் வெளியே பண்ணோம். ஸோ அந்த போராட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை நாங்கள் திருப்பி பண்ணி காட்டுறதுக்கு போனதில் அவங்க கல்லை விட்டு அடிக்கிறது, அதே மாதிரி குச்சிகளில் கழிகள்லாம் எடுத்து அடிக்க வர்றது, இரும்பு கம்பிகள்லாம் எடுத்து வர்றது, இதை செஞ்சாங்க. அதை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் போலீஸ்கிட்டையும் வாக்குவாதத்தை ஈடுபட்டோம். போலீஸும் அவங்கள எந்த விதத்துலையும் தடுக்கலை. இப்போ பார்த்தா என்னன்னா, அவங்கள எல்லாரையும் ஃப்ரீயாக விட்டுட்டு எங்களை பிடிச்சி தள்ளி எங்களை எல்லாருக்கும் அடிபடுற அளவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்படுத்திட்டாங்க. இதெல்லாம் கண்டித்து தான் இன்னைக்கு எல்லாரும் உட்காந்துருக்கோம். அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அந்த நேற்று பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக திருப்பியும் முற்றுகையிடுறதை தவிர வேறு வழி கிடையாது.